ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. வெர்னியர் காலிஃபர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் இந்த டாப்பிக்கில் நம்ம இருக்கோம். வெர்னியர் காலிஃபர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10-15 நிமிஷம் கூட போதும் நம்ம படிக்கிறதுக்கு, ரைட்டா? இங்கே பாருங்களேன், இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் தான் வெர்னியர் காலிஃபர். வெர்னியர் காலிஃபர், ரைட்டா? வெர்னியர் காலிஃபரோட வேலை என்னன்னா, ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு ஸ்பியரோட டயாமீட்ரு, ஒரு சிலிண்டரோட டயாமீட்ரு, ரேடியஸு இதெல்லாம் கால்குலேட் பண்ண பயன்படுறது தான் வெர்னியர் காலிஃபரும் ஸ்க்ரூ காஜும் கூட ஒரு மெஷரிங் டிவைஸ் தான். என்னன்னா அதோட அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்கும் ஆர்டினரி ஸ்கேலை விட, ரைட்டா? கவனமாக கவனிங்க. இதில் 2 ஸ்கேல் இருக்கு. எல்லாருமே இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ டயக்ராமில் 2 ஸ்கேல் இருக்கு. இதோ இருக்கு பார்த்தீங்களா, நீளமாக ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, 15, இந்த 0ல ஆரம்பிச்சு 15 வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேரு மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் அது சில பேர் டிவிஷன்னு சொல்றாங்க. ரீடிங் இல்ல டிவிஷன், நீங்க எம்எஸ்டினே எடுத்துக்கோங்க. மெயின் ஸ்கேல் 2 ஸ்கேல் இருக்கு. அதுல நம்ம மெஷர் பண்றது மெயின் ஸ்கேல் டிவிஷன்னு சொல்லலாம், இல்ல மெயின் ஸ்கேல் ரீடிங்னு சொல்லலாம். தோ இருக்கு பாத்தீங்களா நடுவுல, இதுக்கு பேரு தான் வெர்னியர் ஸ்கேல், ரைட்டா? 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்னு மெயின் ஸ்கேல், இன்னொன்னு வெர்னியர் ஸ்கேல். உங்களுக்கு தெரியுமா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாலே லீஸ்ட் கவுண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீஸ்ட் கவுண்ட், எல்சி. எல்சினா லீஸ்ட் கவுண்ட். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப மினிமமா எவ்வளோ அளவுக்கு மெஷர் பண்ண முடியும். இங்க மினிமம்னா ஒரு கோடு தானே. ஒரு கோடு எவ்வளவு? 1 மில்லிமீட்டர், தெரியும் தானே? ஒரு கோடு 1 மில்லிமீட்டர், எல்லாருக்கும் தெரியும். ஒரு கோடு 1 மில்லிமீட்டர். இப்போ நம்ம ஆர்டினரியா ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து பாருங்களேன். அதுல மினிமமா ஒரு கோடு எவ்வளோ? 1 மில்லிமீட்டர். அதுதான் எல்சி. இப்போ எல்சி அதாவது மினிமமா எவ்வளோ மெஷர் பண்ண முடியும், லீஸ்ட் கவுண்ட். ஒரு எம்எஸ்டினா அங்க இருக்கிற ஒரு கோடு தான் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன், ரைட்டா? விஎஸ்டின்றது தோ இங்க இருக்கு பாருங்க, வெர்னியர் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் அந்த இடம், ரைட்டா? நம்ம டக்கு டக்குன்னு ஃபார்முலா போயிடலாம். இப்போ இந்த வெர்னியர் காலிஃபர் அப்படின்னாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான். என் விஎஸ்டி வேணும்னா கண்டிப்பா அது n-1 எம்எஸ்டியா இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே போதும், உங்களால எல்லா சமயம் ஈஸியா போட்டுற முடியும். இப்ப n விஎஸ்சினா 10 விஎஸ்சினா கண்டிப்பா அது 9 எம்எஸ்டியா தான் இருக்கும். நான் மேல டயக்ராம் பாரு, டயக்ராம்ல இங்க பாருங்களேன், இந்த 2ல இருந்து 3 வரைக்கும் இருக்குல்ல, 2ல இருந்து 3 வரைக்கும் கீழே கொஞ்சம் ரீடிங் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் ரீடிங் இருக்கும். கரெக்டா 10 எம்எஸ்டி இருக்கு, 10 விஎஸ்டி இருக்குன்னா அது 9 எம்எஸ்டியோட தான் மேட்ச் ஆகும், ரைட்டா? NVST வேணும்னா n-1 எம்எஸ்டி படிங்க ஒழுங்கா. NVST equal to n-1 எம்எஸ்டி. NVST equal to n-1 எம்எஸ்டி. சார் இதுக்கான மெயின் ஃபார்முலா என்னங்க சார்? இங்க பாருங்களேன், எம்எஸ்ஆர். நீ சும்மா நான் சொல்ற 2 ஃபார்முலா மட்டும் எழுதி வை, அதுக்கப்புறம் எப்படி அதை சம்மா கன்வெர்ட் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். இது வந்து 100% ரொம்ப டீட்டெயிலாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட்டு இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், இந்த 2 ஃபார்முலா தான் மெயின் ஸ்கேல் ரீடிங். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல ஒரு சிலிண்டர் இல்லைனா ஒரு ஸ்பியர் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இங்க மெயின் ஸ்கேல் எவ்வளவு காட்டுதுன்னு பார்க்கணும். மெயின் ஸ்கேல்னா இங்க கீழே ஒரு ரீடிங் இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த எரேஸ் பண்ணிட்டு வரேன், அந்த இடத்துல அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ மெயின் ஸ்கேல்னா இந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு ஒரு நம்பர் இருக்கு, ஒரு ரீடிங் இருக்கும். அதுக்கு நேரம் இங்க என்ன காட்டுது? 2 காட்டுது இல்லையா? 2. அப்ப அந்த 2ன்றது தான் எம்எஸ்ஆர். எம்எஸ்ஆர். அதுக்கப்புறம் வெர்னியர் கோஎஃபிஷியன்ட் விஎஸ்சின்னா என்னங்க சார்? 1 2 3 4 5 கீழே நிறைய இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கோடு மேல இருக்கிற கோடோட மேட்ச் ஆகும். அப்ப விஎஸ்சி வந்து ஒரு 5. எல்லா கோடும் மேட்ச் ஆகாது. மேல 9 கோடு இருக்கும், கீழே 10 கோடு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கோடு மட்டும் கீழே இருக்கிற கோடும் மேல இருக்கிற கோடும் மேட்ச் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட். லீஸ்ட் கவுண்ட் தோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம், எப்படி லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப வெர்னியர் காலிஃபர்னாலே நல்லா காதுல வாங்கு, உனக்கு ஞாபகம் வேண்டியது NVST வேணும்னா n-1 எம்எஸ்டி.
10 VSTனா 9 MST, 20 VSTனா 19 MST. அவங்க எத்தனை கொஷின்ல கொடுக்குறாங்களோ அப்படியே நீங்க எழுதிக்கணும். 10 VST ஈக்குவல் டு 9 MST. இது அப்படியே அவங்களே சொல்லிடுவாங்க. நான் இப்போ சம்மெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. 20 VST ஈக்குவல் டு 19 MST. அதுக்கப்புறம் ரீடிங், கரெக்டான ரீடிங் சொல்றதுக்கு கரெக்ட் ரீடிங், இதோட பேரு சிஆர், கரெக்ட் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் விஎஸ்சி இன்டி எல்சி. ரைட்டப்ப? ஸோ இந்த ஃபார்முலா ஒன்று படிச்சுக்கணும், இந்த ஃபார்முலா ஒன்று. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவுமே இல்லை, டைரக்டா எரர் தெரிஞ்சுட்டா போதும். லீஸ்ட் கவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்முலா. லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா? கவனமா கத்துக்கோங்க. எப்பவுமே லீஸ்ட் கவுண்ட் வேணும்னா ஒரு எம்எஸ்டியை ஒரு விஎஸ்டியால மைனஸ் பண்ணணும். எப்பவுமே லீஸ்ட் கவுண்ட் வேணும்னா ஒரு எம்எஸ்டியை ஒரு விஎஸ்டியால மைனஸ் பண்ணணும். ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா, வெர்னியர் காலிஃபர்ல நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 10 தான் இருக்கும். எப்பவுமே இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே வெர்னியர் ஸ்கேல்ல 10 டிவிஷன் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னேன்? NVST ஈக்குவல் டு n-1. NVST ஈக்குவல் டு n-1 MST. அதனால 10 VST வேணும்னா 9 MST வரும். இந்த இருங்கப்பா, இந்த பேஜ்ல எழுதவே எனக்கு பிடிக்கல. நான் ஒரு புது பேஜ் ஓபன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம். வெர்னியர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். அது இன்னும் எதையோ பார்த்து எழுதுற மாதிரி இருக்குது. சும்மா சைடில் கிளாரிட்டி நல்லாவே இல்லை. ஒரே நிமிஷம். நமக்கு இந்த கதையே பிடிக்காது. ஓகே. வெர்னியர் காலிஃபர்னாலே உனக்கே நல்லா தெரியும். NVST வேணும்னா n-1 MST. இதான் முக்கியமான ஃபார்முலா. ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா, 10 VST தான் இருக்கும். ஒரு வெர்னியர் ஸ்கேல்ல 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கும். அப்படின்னா அதுக்கு நேரா இருக்கிறது 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்கும். ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வேணும்னா 9/10 டைம்ஸ் ஆஃப் MST. கத்துக்கிட்டீங்களா? எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற வெர்னியர் காலிஃபருக்கு 9/10 MST. எல்சிக்கு என்ன சார் ஃபார்முலா? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனையும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனையும் மைனஸ் பண்ணா நமக்கு எல்சி கிடைச்சிரும். பார்த்துலாமா? ஒரு MST எவ்வளோ? 1 மில்லிமீட்டர். உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு MST நம்ம யூஸ் பண்றோம்ல ஸ்கேலு, அதே மாதிரி தான் வெர்னியர் காலிஃபர்ல இருக்கிற ஸ்கேலும் இருக்கும். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். இதான் 1 சென்டிமீட்டர். அப்போ ஒரு கோடு 1 மில்லிமீட்டர். அந்த ஒரு கோடை தான் நீ என்னன்னு சொல்ற? ஒரு MSTன்னு சொல்ற. அப்ப இங்க 9/10 மில்லிமீட்டர். ஏன்னா ஒரு MSTக்கு பதிலா 1 மில்லிமீட்டர்னு தெரியும். அப்போ 10 - 9 1/10 மில்லிமீட்டர். எப்பவுமே வெர்னியர் காலிஃபரை நீங்க சென்டிமீட்டர்ல தான் சொல்லணும், மில்லிமீட்டர்ல சொல்லக்கூடாது. 0.1 மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 0.01 சென்டிமீட்டர். கத்துக்கிட்டீங்களா? 1/10 மில்லிமீட்டர், அதைத்தான் 0.01 சென்டிமீட்டர். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரு வெர்னியர் காலிஃபரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோடா சார்? எல்சியா சார்? 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர். கத்துக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, மெயின் ஸ்கேல் ரீடிங் அவங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர். வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் ஒரு 8 இல்லை 7. எல்சியோட வேல்யூ 0.01 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த கரெக்ட் ரீடிங். எப்பவுமே கரெக்ட் ரீடிங்னா மெயின் ஸ்கேல் ரீடிங்க, வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் எல்சி, இப்படிதான் நீங்க எழுதணும். இது எப்படி சார் எழுதுறது? 5 + 7 × 0.01. அப்ப 5 + 0.07 5.07. எப்பயா இருந்தாலும் ஆன்சர் வந்து இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கா தான் இருக்கும். கூட ஒரு 0.07 0.8 என்ன வேணாலும் இருக்கும். இது எவ்வளவு வேணாலும் இருக்கும். 10 இருக்கும், 15 வரைக்கும் இருக்கும், அப் டு 15 வரைக்கும் இருக்கும். வேணா டயக்ராம் பாருங்க. ஒரே நிமிஷம். இந்த டயக்ராம் பாரு. டயக்ராம்காக தான் அந்த பேஜை ஷேர் பண்ணேன்.
டயக்ராம் பாருங்க. ஒரு வெர்னியர் கேலிபர்ல அப் டு 15 வரைக்கும் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த மெயின் ஸ்கேல் கொஞ்சம் சின்னதா இருந்தா வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கு. ஒரு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். ரொம்ப பெரிய பாடியா இருக்கு. 15 வரைக்கும் கூட போலாம். ரைட்டா? அப்போ இந்த கேப்ல நீங்க ஏதோ ஒரு பாடிய வைக்கிறீங்க. அதுல மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுக்கணும். அப்புறம் வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். எல்சியோட மல்டிப்ளை பண்ணி எம்எஸ்ஆரோட என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். முக்கியமான விஷயம், வெர்னியர் காலிஃபர் எந்த கொஷின் வந்தாலும் NVST வேணும்னா N-1 MST தான் இருக்கும். இப்போ கத்துக்கிட்டீங்களா? இதுல ஒரு 2-3 ஃபார்முலா. அதே மாதிரி LC வேணும்னா LC equal to 1 MST minus 1 BST. ரைட்டா? ஜெயசிகா குட் ஈவினிங்மா. வாசன் குட் ஈவினிங் பே. சஞ்சய் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். டேய் நீ தான் கேட்ட. குட் ஈவினிங் சார். கேட்டுட்டு லேட்டா வரேன்டா. ஸ்ரீனிவாசா. சார் 4 மினிட்ஸ் சார் சொல்லிட்டோம். 6:19 சரி பே. கற்றுக்கலாமா? அப்புறம் எனக்கும் இதான் கரெக்டுன்னு தோணுச்சு. இப்போ என்ன பசங்க எக்ஸாம் போகிறாங்க. அப்புறம் அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, எனக்கு ரெயின்மேன் ப்ராப்ளம்லாம் தெரியாது சார், கற்றுக்கணும், அதனால நாளைக்கு பண்ணிடலாமே அப்படின்ட்டு. ரைட், அடுத்து ஸ்க்ரூகாஜ் போய்ட்டுமா? டக்குன்னு சம் போயிடலாம். ஸ்க்ரூகாஜ் சார். அதே மாதிரி இங்கே எரர் பாருங்க. எரர் பெரும்பாலும் வெர்னியர் காலிஃபர்ல எரர் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா இங்கே பாரு, ரொம்ப ஜாலியாக கற்றுக்கலாம். மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல் டிவிஷன், இந்த இடம் வெர்னியர் ஸ்கேல், 2 இருக்கும். மெயின் ஸ்கேல்ல இருக்கிற ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற ஜீரோவும் சேமா இருந்தா அதுக்கு பேரு நோ எரர்னு சொல்லணும். நோ எரர். எப்பவுமே நீங்க லேப்ல உங்க வாத்தியார் கத்து கொடுத்துருப்பாரு, நீங்க போனதும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கன்னா அது எரர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். டேய் உனக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லவா, வெயிட் மிஷின்ல நீங்க வெயிட் போட்டிருப்பீங்க, கரெக்டா அதோட ரீடிங் ஜீரோவா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நீ ஏறி நின்னா 60 kgனா 60 kg காமிக்கும். இப்போ நான் சொல்றது அப்படியே கற்பனையா யோசி. இப்போ வந்து எரரே கிடையாது இல்லை, ஆனா அந்த மெஷின்ல தெரியாம அந்த ஜீரோவுக்கு பதிலாக 1 இருக்கு, 1 kg அதில் எக்ஸ்ட்ரா காமிக்குது. ஆக்சுவலா நீ 60 தான், ஆனா உன்னை காமிக்கும் போது 61 kg காமிக்குது இல்லை. அப்ப எரர் வந்து பாசிட்டிவ், கரெக்ஷன் வந்து நெகட்டிவ். நான் சொல்றது உனக்கு புரியுதா? கரெக்டா ஒரு வெயிட் மிஷின்ல ஜீரோ இருக்கு, நீ ஏறி நிக்கிற 60 kg, அப்ப நீ சரியா 60 kg. அதுல பார்த்தனா +1 கிட்ட இருக்கு, ஜீரோவுக்கு நேரம் +1 கிட்ட இருக்கு. இப்ப நீ 60 கிலோ இருக்கிற நீனு அங்க 61 கிலோவா தெரியுவ. அப்ப கரெக்ஷன் வேணும்னா -1 பண்ணணும். ரைட்டா? அது -1ல இருக்கு. இப்ப இந்த ரீடிங்க்கு நேரா -1ல இருக்கு. நீ 60 கிலோ ஏறி நிக்கிற, ரைட்டா? அது 59 தான் காட்டும். அப்ப கரெக்ஷனு +1. இப்ப நல்லா கத்துக்கோ, எரரு நெகட்டிவா இருந்தா கரெக்ஷனு பாசிட்டிவா இருக்கும். எரரு பாசிட்டிவா இருந்தா கரெக்ஷனு நெகட்டிவா இருக்கும். ரைட்டா? இங்க பாருங்களேன், அடுத்த எரர் கண்டுபிடிங்க. இது என்ன எரர்னு? செகண்ட் எரரு. செகண்ட் எரரு மெயின் ஸ்கேல்ல இருக்கிற ஜீரோ இருக்குல்ல, கீழே இருக்கிற வெர்னியர் ஸ்கேல் ரைட்ல தள்ளி இருக்கு பாருங்க. ரைட் தள்ளி இருக்குன்னா அந்த எரர் என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவ் எரர் ஆயிடுச்சு. ஜீரோவுக்கு நேரா ஜீரோ இல்லாம அப்படியே தள்ளி இருக்கு பாத்தீங்களா? அப்ப நான் இதை உங்களுக்கு ஈஸியா கத்துக் கொடுக்க ஐடியா சொல்றேன். ரைட் சைடுனாலே பாசிட்டிவ் தான் இல்ல, லெஃப்ட்லனாலே நெகட்டிவ் தான் இல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஜீரோ ரைட்ல இருந்தா பாசிட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர், கரெக்ஷன் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி இங்க பாருங்க, ஜீரோவுக்கு நேரா ஜீரோ இல்ல, மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு லெஃப்ட்ல வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஜீரோ இருக்கிறதுனால இது நெகட்டிவ் எரரு. ரைட்டா? ஆனா நீ பயப்பட தேவையில்ல. இப்போ ஒரு சம் காட்டுறேன், அதுல அவங்களே சொல்லிடுவாங்க எரர் +4 அப்படின்னா கரெக்ஷன் -4 தானே. ரைட்டா? இந்த மாதிரி டயக்ராம்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜீரோவுக்கு நேரா ஜீரோ இருந்தா நோ எரர், விஎஸ்டியோட ஜீரோ ரைட்ல இருந்தா பாசிட்டிவ் எரர், விஎஸ்டியோட ஜீரோ லெஃப்ட்ல இருந்தா நெகட்டிவ் எரர். எவ்வளோ ரைட்ல இருக்கு எவ்வளோ லெஃப்ட்ல இருக்கு அதான் முக்கியம். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இப்போ இவ்வளோ தான் வெர்னியர் காலிஃபர். ஒரு 4 சம் போட்டிங்கன்னா தரவாயிடுவீங்க. அப்படியே ஸ்க்ரூ காஜும் ஒரே ஃபார்ம்ல தான். முடிச்சு நேரம் நான் சம்முக்கு போயிடுறேன். அந்த பிடிஎஃப் குரூப்ல இருக்கு, சும்மா ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கோ. பல எல்லாம் படிக்காத, நான் எதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தேனோ அதை மட்டும் படி போதும்.
இது இப்பதான் அந்த ஆல்பா பசங்களுக்கு நடத்தின அவங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப் தான் இது. ரைட், இங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் ஸ்க்ரூ கேஜ். இதுலயே 2 ஸ்கேல் இருக்கு. அங்க எப்படி மெயின் ஸ்கேலோ இங்க வந்து பிஎஸ்ஆர். பிஎஸ்ஆர் எங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு சார் பாண்டியில. எங்க கேள்விப்பட்டீங்க? பாண்டி பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல பிஎஸ்ஆர் எங்க இருக்குன்ட்டு. பிஎஸ்ஆர் வந்து ஒரு 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 பட்டு சென்டர். அப்ப அது நிறைய சேலையெல்லாம் எடுப்பாங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் எங்கள் கூட்டு போவாங்க என்ன. நான் உட்காந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். இதோ இங்கே டார்லிங் பக்கத்தில் இருக்கும் பிஎஸ்ஆர். அந்த பிஎஸ்ஆர் கிடையாது, இந்த பிஎஸ்ஆர் பிச் ஸ்கேல் ரீடிங். பிச் ஸ்கேல் ரீடிங் ரைட்டா? இதோ இருக்குல்ல சர்க்குலர் ஸ்கேல், இதுக்கு பேர் சர்க்குலர் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேல் இங்கேயே 2 ஸ்கேல் இருக்கு பாரு. ஒன்று பிச் ஸ்கேல், இன்னொன்று சர்க்குலர் ஸ்கேல். ரைட்டா? ஓகே, இதில் எல்சி கண்டுபிடிக்க என்ன சார் ஃபார்முலா? இங்கே பாருங்க, இப்போ எல்சி வேணும்னா pitch by number of rotations. Pitch by number of rotation. ஒரு பிட்ச்னா ஒரு கோடு 1 மில்லிமீட்டர். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்னா 100. நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்னா இங்க பாருங்க, இந்த 0ல இருந்து அடுத்த 0 வரைக்கும் ஒரு சர்க்குலர் ஸ்கேல்ல 0 ஸ்டார்ட் ஆகும், 100ல முடியும். 0ல ஸ்டார்ட் ஆகி 100ல முடியும். அப்ப நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் 100. அங்க எல்சி வேற. கவனமா கவனி. வெர்னியர் காலிஃபர்ல எல்சி வேற, 1 MST minus 1 BST. இங்க அப்படி இல்லை, பிச் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். பிச் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். இங்கேயும் எரர் கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ல மட்டும் பார்த்துருங்க. லீஸ்ட் கவுண்ட் வேணும்னா பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன சர்க்குலர் ஸ்கேல் இல்லை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். இதோட எல்சி 1 by 0.1 by 100, அதனால 0.01 மில்லிமீட்டர். உங்களுக்கு புரியுதா? வெர்னியர் காலிஃபரோட எல்சி 0.01 சென்டிமீட்டர், ஸ்க்ரூ காஜோடது 0.01 மில்லிமீட்டர். குழப்பிக்க கூடாது. ஸ்க்ரூ காஜை ரொம்ப அக்யூரஸியா மெஷர் பண்ண முடியும் வெர்னியர் காலிஃபரை விட. ஸ்க்ரூ காஜில் ரொம்ப நல்லா மெஷர் பண்ண முடியும். இது சென்டிமீட்டரா மாத்தணும்னா ஒன்றும் இல்லை, 0.001 சென்டிமீட்டரா மாறும். ஏன்னா மில்லிமீட்டர் 10⁻⁻1. இன்னொரு 0 தேவைன்னா போட்டுக்க வேண்டியதுதான். லீஸ்ட் கவுண்ட் பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன். லீஸ்ட் கவுண்ட் எப்பயுமே கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கே எழுதின மாதிரி கரெக்ட் ரீடிங்கான ஃபார்முலா. கரெக்ட் ரீடிங் என்னப்பா ஃபார்முலா? வழக்கம் போல பிஎஸ்ஆர், வழக்கம் போல ஹெட் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட். அது என்னங்க சார் ஹெட் ஸ்கேல்? மேலே சொன்னது விஎஸ்சி, வெர்னியர் காலிஃபரில் விஎஸ்சி. இந்த இடத்துல ஹெட் ஸ்கேல். யாருங்க சார் ஹெட் ஸ்கேல்? டயக்ராம்ல காட்டுங்க. இதோ இங்க இருக்கு பாரு, இதோ இருக்கு பார்த்தீங்களா? இதான் ஹெட் ஸ்கேல். அங்கே என்ன ரீடிங் காட்டுதோ, இப்போ இதுக்கு நேரம் என்ன காட்டுது? 1 2 3 4 5 காட்டுதுல. அப்போ ஹெட் ஸ்கேல் பிஎஸ்ஆர். இந்த இடம் இங்க இருக்கிறது எல்லாம் பிஎஸ்ஆர் சாரி. ஹெட் ஸ்கேல்ன்றது இந்த கோடு, இந்த கோடுக்கு நேரம் என்ன கோடு அங்கே மேட்ச் ஆகுதோ அதான் ஹெட் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட். இன்ட்டு வழக்கம் போல எல்சி. அப்போ பிஎஸ்ஆர் பிளஸ் ஹெட் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு எல்சி. கற்றுக்கிட்டீங்களா? இந்த 2 ஃபார்முலா தான், ஈஸியாக சம் போட்டுடலாம். நான் அந்த பேஜ் போயிட்டு 2த்துக்கும் ஃபார்முலா சொல்லிட்டு உடனே சம் ஆரம்பிச்சிடறேன். கவனமாக கற்றுக்கிட்டேவா? ஸ்க்ரூ காஜில் அதே மாதிரி ஸ்க்ரூ காஜில் எரர் காமிக்கணும்ல. ஒரு நிமிஷம் எரர் பார்த்துரு. பிஎஸ்ஆர்ல இருக்கக்கூடிய 0வும் இந்த ரொட்டேஷன்ல இருக்கக்கூடிய 0வும் கரெக்டா ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா நோ எரர். பாருங்க, 0க்கு நேரா 0. புரியுதா? பட் இந்த டயக்ராம் வச்சு அங்க ஒன்றும் பண்ண போறதில்ல. அவங்க வார்த்தையா சொல்லிடுவாங்க, பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரான்னு சொல்லிடுவாங்க. நீ பயப்பட தேவையில்ல. 0க்கு நேரா 0 இருந்ததுன்னா, 0க்கு நேரா 0 இருந்ததுன்னா, அந்த ஸ்கேலோட 0வும் இந்த ஸ்கேலோட 0வும் ஒன்னா இருந்ததுன்னா அதுக்கு பேரு நோ எரர். ரைட்டா? 0 மேல இருந்ததுன்னா, இந்த ஹெட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ரொட்டேஷன் பண்றோம்ல சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய 0 மேல இருந்ததுன்னா பாசிட்டிவ் எரர். சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய 0 கீழே இருந்ததுன்னா நெகட்டிவ் எரர். இதோ இருக்கு பாரு.
அங்க சொன்ன மாதிரி தான். அங்க எப்படி ரைட் சைடுல பாசிட்டிவ் லெஃப்ட்ல நெகட்டிவ் சொன்னமோ, மேல இருந்தா பாசிட்டிவ் கீழே இருந்தா நெகட்டிவ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நானும் இப்போ வரைக்கும் அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த 0 பாருங்க கீழே இருக்கா, இந்த பிஎஸ்ஆருக்கு கீழே, இந்த ரீடிங்க்கு கீழே 0 இருக்கு பாருங்களேன். அப்ப இது நெகட்டிவ் எரரு, மேல இருக்கிறது பாசிட்டிவ் எரரு. பை எரர் பாசிட்டிவா இருந்தா கரெக்ஷன் நெகட்டிவ், எரர் நெகட்டிவா இருந்தா கரெக்ஷன் பாசிட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? ஓகே பை. இப்போ ஒரு கொஞ்சமா புரிஞ்சிருந்தா கூட போதும். ஒரு 15 ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் புரிய வச்சு நான். ஓகே, கவனமா கவனி. வெர்னியர் ஸ்க்ரூ காஜ் ஜெனரல் ஈக்குவேஷன் எல்சி கண்டுபிடிக்க ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி. ஸ்க்ரூ காஜ் ஒரு எல்சி வேணும்னா 1 பிச் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம், இல்லைன்னா சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லலாம். இந்த இடத்தோட எல்சியோட வேல்யூ 0.01 சென்டிமீட்டர், இங்க எல்சியோட வேல்யூ 0.01 மில்லிமீட்டர். அடுத்தது எப்பவுமே வெர்னியர் சம் வந்துட்டா NVSC வேணும்னா n-1 MSCன்றதை மறந்துடக்கூடாது. கரெக்ட் ரீடிங் கண்டுபிடிக்கணும்னா இங்க மெயின் ஸ்கேல் ரீடிங் வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் இன்டு எல்சி. இங்க கரெக்ட் ரீடிங் வேணும்னா பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ஹெட் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் இன்டு எல்சி. ரைட்டா? அவ்வளோதான். ஒன்று மேலே அசால்ட்டாக போட்டுலாம். எரர் நெகட்டிவாக இருந்தால் ஆட் பண்ணணும், பாசிட்டிவாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். பார்த்துருவோமா? பக்கத்தில் சும்மா ஒரு ரஃப் நோட் மாதிரி வச்சுக்கோ. சார் ஒரே ஒரு நிமிஷம் மேல காட்டுறீங்களா? என்ன இடமா டயக்ராம சொல்லுமா? இந்த பேஜ் மட்டும் காட்டுறீங்களா சார்? அந்த ஃபார்முலா பேஜ் மட்டும். ஓகே, ஒரு நிமிஷம். எல்லாரும் உன் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட சொல்லி நான் சம் போகிறேன். சொல்லுங்க பா சஞ்சய், ஒன் டவுட் சொல்லு. சார் சொல்லுமா. சார் கரெக்ட் ரீடிங்ல ஃபார்முலால பிளஸ் வருமா சார்? லைக் மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் இன்டு லீஸ்ட் கவுண்ட். சாரி பா, ப்ளஸ் வரும், ப்ளஸ் வரும். நான் சொன்னேன், ஆனால் மறந்துட்டேன் போல இருக்கு, எழுத மறந்துருக்கேன். பா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். MSR ப்ளஸ் VSC இன்ட்டு எல்சி, PSR ப்ளஸ் HSC இன்ட்டு எல்சி. ஒன்றில் இப்போ இன்னைக்கு வில்லேஜ் போயிருந்தேன், நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 5 hours ட்ராவலு. வந்து ஷர்ட் கூட கட்டில அப்படி கிளாஸ்க்கு ஓடியாந்துட்டு, அதனால தான் 15 minutes அறியாமல் இப்போ வந்துட்டு இருந்தேன் கரெக்டாக 6 மணிக்கு. வீட்டுக்கு வரதுக்கு 5 நிமிஷம். சரி இன்னைக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்தோம். அப்போ தான் நடுவில் ஸ்ரீனிவாஸ் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாப்புல, சரி இன்னைக்கு இது வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் திடீர்னு பிளானை மாற்றியாச்சு. ரைட், எல்லாம் ஓகே தானே? சஞ்சய் ஓகே தானேடா? மற்ற எல்லாரும் கிளியரா இப்போ கான்செப்ட்லாம்? மேலே ஆஃப்லைன்ல இருந்து தர்ஷா வரைக்கும் வாயத்தர தர்ஷன், உனக்கு தரணி, ஜெய்ஷிகா, எல்லாரும் கான்செப்ட் ஓகே தான்? சம்பவமா? எஸ் சார். சார் ரைட், Clear, sir. ஓகே. ஃப்ரெண்டு ராஜஸ்ரீமே. இந்த மாடலில் எல்லா சம்மும் போட்டுருமா? அது மட்டும் இல்லை, உனக்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போவுமே எந்த யூனிட்டாக இருந்தாலும் கடைசி ஒரு 3-4 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே, பக்கத்தில் ஒரு பேஜ் வச்சுக்கோ. டைம் வந்து 6:43 தான் ஆகுது. 7:30 அருமையாக 15 சமம் சால்வ் பண்ணிடலாம். உனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுறேன். இங்கேருந்து நான் எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாருங்க, எப்படி அந்த சம்மை அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்க. அதுக்கப்புறமா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. வெர்னியர் காலிஃபர் n டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். உடனே நீ என்ன எழுதணும்? NVSTன்னு எழுதிக்கணும். கோஇன்சைடு n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல், n-1 டைம்ஸ் ஆஃப் MSD. ஃபைண்ட் த லீஸ்ட் கவுண்ட் சென்டிமீட்டர்ல சொல்றாங்க. கரெக்டா? கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெர்னியர் ஸ்கேல்ல n டிவிஷன் ஈக்குவல் டு n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். நல்லா கவனி, மேல என்ன சொல்றாங்க? ஒரு டிவிஷன் வந்து 1 மில்லிமீட்டர், அதாவது ஒரு மெயின் ஸ்கேல் வந்து 1 மில்லிமீட்டரு, ஒரு MSD வந்து 1 மில்லிமீட்டரு. அவன் நம்மளை பாரு எப்படி ஏமாத்துறான்ட்டு. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டரா, ஆனா உன் ஆன்சரை சென்டிமீட்டர்ல சொல்லுன்னு சொல்றான். சால்வ் பண்ணும் அழகா. அந்த பேஜுக்கு போலாமே. கொஸ்டின் பார்த்துக்கிட்டு எல்லாருமே
ஓகே. கொஸ்டின் நம்பர் எத்தனைன்னு தெரியல. நான் அப்புறமா நம்பர் போட்டுக்கிறேன். NBST equal to N-1 MST எழுதிட்டீங்களா? அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய வேலை 1 BST எழுதிக்கணும். N-1 by N MSTன்னு எழுதிக்கணும். LC கண்டுபிடிக்க சொல்றாங்க. LCயோட ஜெனரல் ஈக்குவேஷன் 1 MST minus 1 VST. 1 MST 1 VSTக்கு பதிலா N-1 by N MST. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு 2-3 சம் தான்பா உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னா நீங்களே எல்லா சம்மும் சால்வ் பண்ணிடுவீங்க. 1 MST தூக்கி வெளில போட்டுரு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. N மைனஸ் N பிளஸ் 1 பை N இங்கே MST. உங்களால் அந்த ஈக்குவேஷன் ஸ்டெப் உணர முடியுதா? இந்த MST தூக்கி வெளில போட்டேன், அப்படியே இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். மைனஸ் N பிளஸ் 1 போயிடுச்சு. 1 by N இன்ட்டு MST. ஆக்சுவலாக இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு MSTயோட வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டரா. 1 by N இன்ட்டு 1 மில்லிமீட்டர். இதுவும் ரைட்டு. இது வரைக்கும் ரைட்டு, சூப்பரா ரைட்டு. பட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஆன்சர் சென்டிமீட்டர். அப்போ 1 by N இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தோம்னா 10⁻⁻1 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, 10 மில்லிமீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ 1 மில்லிமீட்டர் வேணும்னா 1 by 10 சென்டிமீட்டர். அதனால தான் நான் 10 இன்வர்ஸ்னு போட்டிருக்கேன். அப்போ 1 by 10n சென்டிமீட்டர் ஆப்ஷன்ல இருந்தா ரைட்டு. சிம்பிளா இருக்குமா, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதை அப்படியே எழுதணும், அதுக்கப்புறம் எல்சி ஃபார்ம்ல எழுதணும், விஎஸ்டியை சப்ஸ்டியூட் பண்ணணும், ஃபைனலா எல்சி கண்டுபிடிக்கணும். அசால்ட்டா போட்டுடலாம். கத்துக்கிட்டீங்களா? யாருக்காவது சம் புரியாம இருக்கா? வாய தரேன். கிளியர் தான் எல்லாருக்குமே? அடுத்தது போறதுக்கு தான் கேட்குறேன். கிளியர்னா கிளியர்னு சொல்லு, இல்லைன்னா திருப்பி ஏதாவது எங்கே டவுட்னு சொல்லு. ஆஃப்ரீன்ல இருந்து தர்ஷா வரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்குமே? சம் அர்த்தம் போலாமா? எஸ் சார். அதான் Yes, உங்ககிட்ட yes. இருந்து ஒரு வார்த்தையை புடுங்கிறதுக்குள்ளார நகை கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோ நகை வாங்கிட்டு வந்துடுற அளவுக்கு நீ அப்படியே பத்திரமா வச்சிருக்க. பதில் சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரைட், அடுத்த சம் பாரு. செகண்ட் சம். ஏன்னா உனக்கு கிளியரா புரியும். நம்ம இந்த ஒரு கிளாஸ் தான் இதுக்கு தர முடியும். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. அதனால கத்துக்கிறத நல்லா கத்துக்குங்க. கொஸ்டின் நம்பர் 50. அப்படியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு. 20 VSD coincide 19 MSD. அவ்வளவுதானே? அப்ப 20 VSD equal to 19 MSD. 20 VSD equal to 19 MSD. லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டாங்க, MSD கேக்குறாங்க. உனக்கு கொஸ்டின் புரியுதா? லீஸ்ட் கவுண்ட் ஆன்சரை கொடுத்துட்டாங்க, MSD கேக்குறாங்க. பாருங்க, அப்படியே பக்கத்துல LCA 0.1 மில்லிமீட்டர் ஆப்ஷன் உடனே நீ பார்க்கணும். அவனை மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களான்ட்டு. மில்லிமீட்டர் தான், ஒரு சிக்கலும் இல்லை, அப்படியே சால்வ் பண்ணலாம். இதே சென்டிமீட்டர்ல இருந்தா தான் நம்ம அதை மாத்திர மாதிரி இருக்கும். அந்த பேஜ் போயிடுவோமா? கொஸ்டின் நம்பர் 50. டேட்டா பார்த்துக்கோ. 20 VST 19 MST LC 0.1 மில்லிமீட்டர். சூப்பரா. அங்க வாங்க. இந்த பேஜ் அப்படியே உனக்கு இப்போ இந்த சால்வ் பண்ண பேஜ் அனுப்பிச்சு விட்டுறேன். அதனால நீ ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 50 கொஸ்டின் நம்பர் 50. மேலே இருக்க கொஸ்டின் 49. கொஸ்டின் நம்பர் 50. 20 VST வேணும்னா கண்டிப்பா அது 19 MST தான் இருக்கும். LCயோட வேல்யூ ஒரு MST மைனஸ் ஒரு VST. ஒரு MST மைனஸ் VSTக்கு பதிலாக 19/20 MST. LCயோடது 0.1 மில்லிமீட்டர். 1 MST இங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா 20 மைனஸ் 19 1/20. ஒத்துக்கிறீங்களா? 1/20. 20 மைனஸ் 19 1/20. எனக்கு 1 MST தான் வேணும். இப்போ இந்த 20 இந்த பக்கம் வந்துடும். 0.1 into 20 millimeter equal to 1 MST. ரைட்டா? ஆன்சர் இப்போ 0.2 millimeter. 0.2 அதானே? ஏன்னா 0.1 into 20 இல்லையே.
என்னப்பா வரணும்? 2 தானே வரணும். 0.1 1/10 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் குழப்பி தப்பு பண்ணக்கூடாது. 0.1 1/10 எடுத்துக்கிட்டா ஆன்சர் 2 மில்லிமீட்டர்னு வந்தா ரைட்டு. அப்போ ஒரு எம்எஸ்டியோட வேல்யூ 2 மில்லிமீட்டர். அப்படின்னு சம்ம ஒரு டைம் பாரு, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. கொஸ்டின்ல கொடுத்தது 20 விஎஸ்டி ஈக்குவல் டு 19 எம்எஸ்டின்னு கொடுத்தாங்க. அப்போ ஒரு விஎஸ்டி எனக்கு வேணும்னா 19/20 எம்எஸ்டி. இந்த ஒரு விஎஸ்டிக்கு பதிலா 19/20 எம்எஸ்டி. எம்எஸ்சி வெளில போட்டுரு. ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது எம்எஸ்சி தான் கேட்டிருக்கான். 2 மில்லிமீட்டர் வந்தா ரைட்டு. கொஸ்டின் நம்பர் 50 ஓடது. செக் பண்ணுவோமா? இன்கேஸ் இந்த சம் புரியாம இருந்தா நான் சொல்றதுக்கு முன்னாடியே நான் நீ சார்னு கூப்பிடலாம். சொல்றா. சார் அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து எப்பயுமே 0.01 சென்டிமீட்டர் நம்ம எடுக்க கூடாதா சார்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் செய்யணும். இப்ப நமக்கு ஆக்சுவலா உங்ககிட்ட சஞ்சய் வெர்னியர் காலிஃபரோட எல்சி என்னடா நான் கேட்டேன்னா 0.01 சென்டிமீட்டர்னு சொல்லணும். சென்டிமீட்டர்ல தான் வெர்னியர் காலிஃபர் சொல்லணும். மில்லிமீட்டர்ல தான் ஸ்க்ரூ காய் சொல்லணும். ஆனா ப்ராப்ளம் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். மில்லிமீட்டர்ல கொடுத்து கன்வெர்ட் பண்ண சொன்னா கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப ஆப்ஷன் அவன் மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்கான். இதே சம்ம அவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணணும். தெரியுதா? எல்லாருக்கும் சம் கிளியர் தானே? அடுத்து போலாமா? ரைட். சரி நீ அமைதியா இருந்தா அடுத்து போடலான்னு தான் அர்த்தம். டவுட் இருந்தா வாயை திறந்து கேட்டுரு. இதோட இந்த டாபிக் எப்ப நம்ம பேசுவோம்னு எனக்கு தெரியாது. வாய்ப்பு ஒரு டைம் தான் வரும். அதனால கத்துக்கிறத ஒழுங்கா கத்துக்கோ. 7:30 மணி வரைக்கும் இல்ல 7:45 மணி வரைக்கும் கூட நமக்கு டைம் இருக்கு. எல்லாத்தையும் தெளிவா கத்துக்கிட்டு போற வழியை மட்டும் பாரு. ரைட். கொஸ்டின் நம்பர் 51. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சார் அப்ரோச் பண்றது? 1 சென்டிமீட்டர் ஆன் த மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் காலிஃபர் டிவைடட் இன்டு 10 ஈக்குவல் பார்ட். உங்ககிட்ட ஒரு கேள்வி. 1 சென்டிமீட்டரை 10 கோடா போட்டிருந்தா 1 எம்எஸ்டி எவ்வளவுப்பா? நீ சொல்லிதான் ஆகணும். 1 சென்டிமீட்டரை 10 கோடா போட்டிருக்காங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் 10 கோடா போட்டிருந்தா ஒரு எம்எஸ்டியோட வேல்யூ எவ்வளோ? 1 மில்லிமீட்டரா சார்? அவ்வளவுதான். ஒரு கோடு தான்பா ஒரு எம்எஸ்டி. இங்க பாருங்களேன், இந்த ஸ்கேல்ல இருக்கிற ஒரு கோடு ஒரு அரடி ஸ்கேல் இருக்குல்ல உங்க வீட்டுல, ஒரு முழு அடி ஸ்கேல். உங்களுக்கு அது புரியாதா? இந்த ஃபீட் ஸ்கேல் சொல்ல 30 சென்டிமீட்டர் ஸ்கேலு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அரடி ஸ்கேலு ஒரு அடி ஸ்கேலுன்னு சொல்லி எங்களை பழக்கப்படுத்தி விட்டாங்க. அந்த ஸ்கேல்ல ஒரு கோடு, ஒரு கோடோட வேல்யூ என்ன? அதான் ஒரு எம்எஸ்டி. அந்த ஸ்கேல் மட்டும் இல்லப்பா, உலகத்துல எந்த ஸ்கேலா இருந்தாலும் ஒரு கோடு எவ்வளவு மெஷர் பண்ணுதோ அதான் ஒரு எம்எஸ்டி. இப்ப நமக்கு சொல்லாம சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு எம்எஸ்டி வந்து 1 மில்லிமீட்டர். இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா இருக்கும். 1 சென்டிமீட்டரை 10 கோடா பிரிச்சா 1 எம்எஸ்டி 1 மில்லிமீட்டர். இது எப்படி எழுதணும் யாராவது சொல்லுங்க? 10 டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சைட் 8 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். எப்படி எழுதுவீங்க? வாயை தரங்க. இது எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். எத்தனை விஎஸ்டி ஈக்குவல் டு எத்தனை எம்எஸ்டி? n VSD is equal to n minus 1. n minus 1 MSD. ஏன் n minus 1? அவன் தான் தெளிவா சொல்லிட்டானே, n minus 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதாம எழுதணும் எல்லாருமே. n minus 2 சார். இங்க 2 n minus 2ன்றது கூட தேவையில்ல. 10 VSD equal to 8 MSD. இவன் தான் டைரக்டா சொல்லிட்டானே. ஃபார்முலா தான் n VSD equal to n minus 1 MSD. கரெக்டா? ஆனா கொஸ்டின்ல அவங்க எப்படி வேணாலும் கோயின்சைட் பண்ணலாம். 10 VSD equal to 8, 10 VSD equal to 7னா அப்ப அந்த ஸ்கேல் அப்படி இருக்குன்னு அர்த்தம். நீ எப்ப பார்த்தாலும் n minus 1 தான் கேட்பாங்கன்னு நினைக்காத. மெயின் ஃபார்முலா n minus 1. எதுவுமே சொல்லலைன்னா n minus 1ன்னு எடுத்துக்கணும். அவன் தான் தெளிவா உன் கண்ணுக்கு முன்னாடி 8ன்னு கொடுத்துருக்கானப்ப. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி எழுதணும்? 10 VSD equal to 8 MSDன்னு எழுதி லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு எம்எஸ்டி 1 மில்லிமீட்டர் தான். கண்டுபிடிச்சிருவோமா? இன்னும் நீங்க சரியா தெளிவாகல. ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 51. கொஸ்டின் அப்படியே எழுத கத்துக்கோ. 10 VSD 8 MSD. அப்போ ஒரு VSD முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் உன் வேலையே. 8/10 MSD. நேனா
காஃபி குஷியா? காஃபி. சரி போ. ஜிக்ல எடுத்து அதை போட்டு வேலையை பாரு. எல்சி ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி. ஒரு எம்எஸ்டி அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு விஎஸ்டிக்கு பதிலாக 8/10 டைம்ஸ் ஆஃப் எம்எஸ்டி. கற்றுக்கிட்டீங்களா? பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஒரு எம்எஸ்டியோட வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டர். இப்போ இந்த இடத்துல இந்த 1 எம்எஸ்டியை வெளில எடுத்துரு. வெளில எடுத்துட்டா 10 மைனஸ் 8 2/10. ஒரு எம்எஸ்டி 1 மில்லிமீட்டர் இன்ட்டு 2/10. அப்போ இது 0.2 மில்லிமீட்டர். சரியா பாருங்க. 2/10 0.2 இன்ட்டு 1 0.2 மில்லிமீட்டர். அவ்வளோதானே. எவ்வளோ ஈஸி பர்சன். திரும்பவும் சொல்கிறேன், அவங்க என்ன வார்த்தையாக சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் இப்படி எழுதணும். அவன் 10 VST ஈக்குவல் டு 9 MSTன்னு சொன்னாலும் அப்படி தான் நீங்கள் எழுதணும். 10 VST ஈக்குவல் டு 8 MSTன்னு சொன்னாலும் எழுதணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே 20 VST ஈக்குவல் டு 19 MST அப்படி சொன்னாலும் எழுத கற்றுக்கணும். ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 51ஓட ஆன்சர் 0.2 நமக்கு இருக்கலாம். செக் பண்ணிடுவோம். 0.2. ஐயோ 0.2 மில்லிமீட்டர் வந்திருக்கு. இதுல எது ஆன்சரு? சென்டிமீட்டர். இன்னும் பெரிய ரகசியம் எல்லாம் இல்லை, அவ்வளோ பெரிய ஷாக் தேவையில்லை. மில்லிமீட்டர்ல தான் ஆன்சர் இருக்குன்னு எதிர்பார்க்காது. சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பான். சென்டிமீட்டர்ல கொஸ்டின் கொடுத்துட்டு மில்லிமீட்டர்ல கொடுத்துருப்பான். இதான் கொஞ்சம் சிக்கல்னு வச்சுக்கோங்களேன். சிக்கல்லாம் இல்லை, ஜாலியாக சம்மா போட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 52 பார்த்துருவோமா? சிம்பிள் சம்மு. ஒரு ஸ்டூடெண்ட் உன்னை மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சுக்கேன். டயாமீட்டர் ஆஃப் வயரை மெஷர் பண்றாங்க. என்னை மாதிரி ஒரு வாத்தியார் ஸ்க்ரூ காஜ் வாங்கிட்ட கொடுத்துட்டான். அதோட எல்சியை பாரு, 0.001 சென்டிமீட்டர். ஆனா உனக்கு நல்லா தெரியும் ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட். யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கரெக்டான ஆன்சர் சொல்லணும், மில்லிமீட்டர்னு சொல்லணும். இதுவும் ரைட்டு தான், யாரும் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒண்ணுதான். நான் மில்லிமீட்டர்லயே வச்சு சம் போடுவேன், சென்டிமீட்டர்ல வச்சு சம் போடுவேன். ஏன் இஷ்டம், நான் சொல்றதுதான் நீ செய்யணும்னு அவங்க சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. நான் இல்லை, கரெக்ட் மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. இப்போ இது ஏதோ ஒரு இப்போ 0.001 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும்? சார் என்னங்க சார் இது 5.3 எங்கேயுமே கொடுக்கலையே, அவங்க சம் போட சொல்லல. எல்சி இத்தனை டிஜிட் இருந்தா ஆன்சர் எதுவா இருக்கும்னு கெஸ் பண்ண சொல்றாங்க. எங்க பண்ணுங்க, நான் கேட்கிறேன். ஆப்ஷன் 1 இருக்கலாமா? ஃப்ரீயா பேசு. ஆப்ஷன் 1 இருக்கலாமா? ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 வந்திருக்கு. ஆப்ஷன் 1 இருக்கலாமான்னு கேட்டேன். அவங்க ஏன் ஆப்ஷன் 2 இருக்கக்கூடாது? ஏன் ஆப்ஷன் 4 இருக்கக்கூடாது? என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? நல்லா தானே பதில் சொல்லுவீங்க. கிளாஸ் புரியலமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்னு பார்க்கணும். அத்தனை டிஜிட் தான் இங்க ஆன்சரா இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அங்க 3 டிஜிட், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட். எப்பவுமே எல்சி எந்த நம்பர் இருக்கோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்ததுன்னா அதான் இங்க ஆன்சரா இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்ததுன்னா அதான் இங்க ஆன்சரா இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருந்ததுன்னா அதான் இங்க ஆன்சரா இருக்கும். தெரியுதா? இதுவும் ஒரு ஐடியா. ஒரு நிமிஷம் நான் கேட்கறது பதில் சொல்லி. என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? ஆஃப்ரின்ல இருந்து தர்ஷா வரைக்கும் இது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, இல்லை உனக்கு ஏதாவது புரியலையா, இல்லை மறுபடியும் ஏதாவது டாப்பிக்கை சொல்லி தரமான்னு வாய தரேன். அஃப்ரின், கரோலின், தர்ஷன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? தரணி, உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்கு இப்போதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சார், அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே அதே சுச்சுவேஷன். உனக்கு தான் ஃபார்முலா தெளிவா பேசிட்டோம். ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி தான் எல்சி, அவ்வளவுதான். அவங்க என்ன கொஷின்ல கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுத வேண்டியதுதான். 10 விஎஸ்டி ஈக்குவல் டு 9 எம்எஸ்டின்னு சொன்னாங்கன்னா அப்படியே அதை எடுத்துக்கிட்டு 1 விஎஸ்டி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ரைட்? அதுல என்ன பிரச்சனை? ராஜஸ்ரீ 2 பேரும், சஞ்சய், தர்ஷா, எஸ், வாசன், என்ன தெளிவு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அந்த கிளாஸே வேஸ்ட், திருப்பி தான் நடத்தணும். அதுக்காக தான் கேட்குறேன். சார் டேட்டா எடுக்கிறது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. டேட்டா எடுக்கிறதுல கன்ஃபியூஷன். வேற ஏஷிகா, தரணி, உங்க பிரச்சனை
இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்துறது அதுதான் சார். அந்த மாதிரி பிரச்சனை. தரணி உனக்குமா? தர்ஷன் உனக்குடா? புரியல சார். புரியலமா? எனக்கு ப்ராப்ளம் இல்ல சார். ஓகேம்மா, கத்துக்கிட்டே எனக்கு புரியுது. கரோலின் உனக்கு புரியுதாம்மா? பானு, அஃப்ரின் சரிப்பா. மறுபடியும் ஒரு டைம் எல்லாத்தையும் பார்த்துருங்க, ரெக்கார்டர் கொடுத்துட்றேன். ஆனாலும் இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப மோசமா போகுது. எனக்கே அது பிடிக்கல. ஏன்னா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நேத்து நான் உங்களை பார்க்கவே இல்ல. அவ்வளோ அழகா பொறுமையா கத்துக் குடுத்துட்டுருக்கேன். ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க. என்னாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. இன்னும் நான் 4, 5 சம் சொல்லி தரேன். ஓரளவு புரியுதான்னு பாரு. அப்படியே இல்லன்னா எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டு நம்ம அடுத்த வேலைய பார்ப்போம். நாளைக்கு மறுபடியும் நான் அத ஃபுல்லாவே கூட நான் கத்துக் குடுக்குறேன். பட் எனக்கு இந்த செஷன் முடியும் பொழுது 100% இத கத்துக்கிட்டு தான் நீ வெளில போகணும். வரப்போற 3/4 மணி நேரம் இது என்னோட டைம் இது. சொல்றதெல்லாம் அழகா காதுல வாங்கணும். சொல்றதெல்லாம் கேட்டு டேட்டா எடுக்க கத்துக்கணும். இங்க பாரேன், ஒண்ணும் இல்ல, சின்ன ஐடியா தான். ஒரு கொஸ்டின ரீட் பண்றீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அத எழுத கத்துக்கோ. இந்த சம் பாரேன். அதே மாதிரி எல்சிக்கு ஒரே ஃபார்முலா தான். 1 MST மைனஸ் 1. சம் நம்பர் 50. தர்ஷன், சம் நம்பர் 50 பண்றா. ஃபர்ஸ்ட் 2 லைன் எப்படி? A vernier caliper has 20 divisions on the vernier scale, which coincide with 19 divisions on the main scale. அவ்வளவுதான். The least count of the போதும், instrument போதும், is 0. சரி பயிர். நான் கேட்டது அவங்க என்ன சொல்றாங்க பார்த்திருக்கியா? 20 டிவிஷன் ஆன் த வெர்னியர் ஸ்கேல், 19 டிவிஷன் ஆன் த மெயின் ஸ்கேல் கோயின்சைட் ஆகுதுன்னா 20 விஎஸ்டியும் 19 எம்எஸ்டியும் ஈக்குவல்னு அர்த்தம். ரைட்டா? அப்படி இந்த சம் படி சஞ்சய். இதுல இந்த 10க்கு அப்புறம் படி. இஃப் 10 51ல 10 divisions of vernier scale coincide with 8 small divisions of the main scale. The least count of the போதும். caliper is அந்த 10 டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், 8 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். அது எப்படி எழுதணும்? 10 VSD is equal to 8 MSD. அவ்வளவுதான். 10 VSD equal to 8 MSD. பட் புரியுதா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். 10 VSD equal to 8 MSD. ரைட்டா? சரி இப்ப உங்க வேற இன்னைக்கு திட்டி விட்டேன். சரி, நான் தானே, விட்டுருங்க. அடுத்தது இன்னும் 2, 3 சம் பார்க்கலாமா? கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணு. தெரியலன்னா என்கிட்ட வாயை திறந்து கேளு. நம்ம கடமைக்குன்னு வேலை செஞ்சா பரவாயில்ல, ஆத்மார்த்தமா ஒர்க் பண்றோம், நீயும் தான். பட் ரிசல்ட் நல்லா இருக்கணும்ல. ரைட்டா? திட்டுறது திட்டி போடுறீங்க, சமாளிக்கிறதுக்கு என்னென்னோ பேசுறீங்கன்றியா? அத்தையாரோட பொழப்பே இதுதான். எங்கேயா நாளைக்கு போய் அப்பா அம்மா கூட்டு வந்து போறாருன்னு லாஸ்டா போறப்போ ஒருத்தனை போட்டு பொலன்னு பொழையும். ஆனா வீட்டுக்கு போகும்போது, டேய் நான் தானடா அடிச்சேன், பரவாயில்ல விட்றா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஏதாவது சமாளிச்சிடணும். இல்லைன்னா நாளைக்கு காலைல பேரண்டோட வந்துடுவான். வந்தா நான் வச்சிருக்கிறது ஒரு புள்ள, எப்படி என் பிள்ளைய நீ அடிக்கலன்னா அப்பா தண்டைக்கு வந்துடுவாரு. கரெக்டு தான். சரிப்பா, கொஸ்டின் நம்பர் 20 ரொம்ப பிரமாதமான சம். இல்லை 20 இப்போ சால்வ் பண்ண உங்களுக்கு புரியாது. நான் இன்னும் 2, 3 சம் போட்டுட்டு 20க்கு வரேன். ஒரு ஸ்க்ரூ காஜ் சம் பார்த்துருங்க. Screw gauge has a least count of 0.01. பாரேன், LC 0.01 millimeter. 50 டிவிஷன் இருக்கு சர்க்குலர் ஸ்கேல்ல. பிச்சு கேக்குறாங்க. யாராவது சொல்லுங்க, ஸ்க்ரூ காஜோட எல்சி ஃபார்முலா என்ன சொன்னேன்? Pitch by number of divisions. அவ்வளவுதான். பிச் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ரைட்டா? எல்சி கொடுத்துட்டாங்க 0.01. நீங்க படிக்காதனால இது உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. பிச் பை 50 என்ன கேட்டிருக்காங்கன்னா பிச் கேட்டிருக்காங்க. அப்ப பிச் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 0.01. ஆன்சர் போட்டுக்கோங்க. பா ஆப்ஷன் ஆப்ஷனு Option 4 says ஆப்ஷன் 4 0.5 மில்லிமீட்டர். அவ்வளவுதான். 0.5 மில்லிமீட்டர், 0.5 மில்லிமீட்டர். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். அடுத்தது கொஷின் நம்பர் 17 தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 17 எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தருவா. இங்கே பாருங்க, முதல்ல யாராவது டேட்டா எடுங்க, யார் வேணாலும் எடுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஸ்டீல் பாலோட டயாமீட்டரை மெஷர் பண்ணுறான். ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட் கண்டிப்பாக பக்கத்தில் சென்டிமீட்டரா மில்லிமீட்டரான்னு நீங்கள் கவனிக்கணும். எவ்வளோப்பா? 0.001 சென்டிமீட்டர் எல்சி. எல்சி வந்து 0.001 சென்டிமீட்டர். மெயின் ஸ்கேல் ரீடிங் 5 மில்லிமீட்டர். மெயின் ஸ்கேல் ரீடிங்னா அந்த பிஎஸ்ஆர்னு சொல்லுவோம்ல, ஸ்க்ரூ காய் தானே,
இதில் மெயின் ஸ்கேலு பிச்சு ஸ்கேலு எல்லாம் ஒன்று தான். 5 மில்லிமீட்டர். 0 ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன், அந்த சர்க்குலர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 0 25 டிவிஷனை கோயின்சைட் பண்ணுது அப்படின்னா ஹெச்எஸ்சி தான் 25. உனக்கு புரியுதா? கரெக்டாக கோஎஃபிஷியன்ட் 25, ஹெட் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் 25. ஏன் அந்த லைனை திரும்ப படி. மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 5 மில்லிமீட்டர் அண்ட் 0 ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய 0 ஹெச்எஸ்சியில் இருக்கக்கூடிய 25 டிவிஷன் என்ன பண்ணுது? அது கோயின்சைட் பண்ணுது. அப்படின்னா ஹெச்எஸ்சி 25. ஸ்க்ரூகாஜோட 0 எரர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன பை எரரு? பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா? நெகட்டிவ் எரர். கரெக்ஷனு அப்ப கரெக்டா டயாமீட்டரோட கரெக்ட் டயாமீட்டர் என்னன்னு கேக்குறாங்க பாலோடது. ரைட்டா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் சம். சால்வ் பண்ணவா? அப்படி இந்த சம் ஈஸி தானே, போட்டுக்கிறீங்களா? நான் இந்த 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 பேஜ் நான் ரஃப் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த சம் இங்கேயே உனக்கு புரியும். 17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18 ஒரு டைம் பார்த்துக்கோ. 18ல் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்சி ஈக்குவல் டு பிச் பை 50, அவ்வளோதான். ஏன்னா சவுண்ட் கம்மியாவை. இந்த சம் இங்கே போட்டுருமா? இங்கே கீழே போட்டு காமிச்சேன். இந்த பேஜ் அனுப்புகிறேன். சம் நம்பர் 17. இப்போ பிஎஸ்ஆர் பிளஸ் ஹெச்எஸ்சி இன்ட்டு எல்சி, இதாம்பா மெயின் ஃபார்முலா கரெக்ட் ரேட்டிங் சொல்கிறதுக்கு. பிஎஸ்ஆர் 5 மில்லிமீட்டர். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் சார். ஆப்ஷன் சென்டிமீட்டரில் இருக்குது சார். அப்போ 5 மில்லிமீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டரு? 0.5 சென்டிமீட்டர். ஏன்னா ஆப்ஷன் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால, இதுவும் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால அந்த பிஎஸ்ஆரை மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக நீ மாற்றணும். ப்ளஸ் ஹெச்எஸ்சி ஒரு 25, எல்சி 0.001 சென்டிமீட்டர். முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளோதான். சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.5 ப்ளஸ் 25, இங்கே 2 டிஜிட்டு 0.025. அப்போ ஆன்சர் 0.525 சென்டிமீட்டர். இப்போ ஆப்ஷன் 2 ரைட்டா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஆப்ஷன் 2 ரைட்டா? சார் 0 எரர் எதுவும் பண்ண வேணாமா சார்? இதை நீங்கள் கேட்கணுன்னு தான் ஆப்ஷன் 2 ரைட்டான்னு கேட்டேன். இப்போ வந்திருக்கிறது எனக்கு ரீடிங் வந்திருக்கு 0.525 சென்டிமீட்டர். நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆப்ஷன் 2ல கொடுத்துருக்காங்க பாரு. ஆனால் இந்த எரரை என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணணும். அப்போ எரரை கரெக்ட் பண்ணணும்னா 0.525 சென்டிமீட்டரு, எரர் நெகட்டிவ், கரெக்ஷன் பாசிட்டிவ் 0.004 சென்டிமீட்டர். அதனால 529 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. கற்றுக்கிட்டீங்களா? எப்பவுமே இந்த எரர் கரெக்ஷனை ஒழுங்காக பார்க்கணும். எரர் நெகட்டிவாக இருந்தால் கரெக்ஷன் பாசிட்டிவ். ரைட்டா? எரர் பாசிட்டிவாக இருந்தால் கரெக்ஷன் நெகட்டிவ். இப்படி தான்ப்பா சால்வ் பண்ணும். ரொம்ப சிம்பிள். நீ இன்னும் இந்த சம்முக்கு இவ்வளோ பெரிய பெரிய சம்மெல்லாம் ரேஆப்டிக்லாம் அசால்ட்டாக போடுறீங்க. இந்த சம் யாரும் ஸ்கூல்லேயும் இது நடத்துறது கிடையாது, இன்ஸ்டியூட்லேயும் எங்கேயும் நடத்துறது கிடையாது. உங்களுக்கும் அது புதுசாக இருக்கிறதுனால கஷ்டப்படுறீங்க. ஒன்றுமே இல்லை, நைட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் வேலை பாரு. ஷியராக ஒரு கொஷின் உனக்கு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த கொஷின் போகலாமா? 17 ஓகே தானே எல்லாருக்குமே? இங்கே மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆள் ஏன் பிஎஸ்ஆர் போட்டிருக்கான்னு யோசிக்காத. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் ஸ்க்ரூகாஜா இருக்கலாம், வெர்னியர் காலிஃபரா இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய மெயின் ரீடிங் தான் மெயின் ஸ்கேல் ரீடிங். வெர்னியரில் மெயின் ஸ்கேல்னு சொல்லி பழக்கப்பட்ட ஸ்க்ரூகாஜில் பிஎஸ்ஆர் பிச் ஸ்கேல் ரீடிங். அதை இங்கே மெயின் ஸ்கேலுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாமான்னு தான் பிஎஸ்ஆர் ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு எல்சி, அங்கே வெர்னியர் ஸ்கேல் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு எல்சி. கற்றுக்கிட்டீங்களா? அப்படியே அடுத்த சம் போகலாமா? அப்படியே இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி சம் தான். மெயின் ஸ்கேல் ரீடிங் 0. உனக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. பிஎஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்சி ஹெச்எஸ்சி இன்ட்டு எல்சி. பிஎஸ்ஆர் 0. நல்லா கவனி, மில்லிமீட்டர். ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆப்ஷன் எல்லாம் சென்டிமீட்டர் தான். 0 மில்லிமீட்டர்னா 0 சென்டிமீட்டர் தானே அந்த இடத்துல. கரெக்டா? அப்போ 0 ப்ளஸ் ஹெச்எஸ்சி 52 எல்சி
எல்சி எங்க சார்? சொல்லவே இல்லையே. இந்த 2 லைன்ல எல்சி மறைஞ்சிருக்கு. யாராவது எல்சியோட வேல்யூ சொல்லுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல. வாயத் தர. 0.01 0.01 millimeter. மில்லிமீட்டர். Millimeter. மில்லிமீட்டர். இது தெரியுதா உங்களுக்கு? பிட்ச் பை ரொட்டேஷன் டிவிஷன் 1/100. எல்சினாலே பிட்ச் பை தானே. ஆனா ஆப்ஷன் சென்டிமீட்டர்ல இருக்கு. 0.001 சென்டிமீட்டர். உங்களுக்கு தெரியுதா? மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாத்தினா 0.0 எக்ஸ்ட்ரா 0.001 சென்டிமீட்டர். அப்ப இந்த இடத்துல 0 பிளஸ் 52 இன்ட்டு 0.001 ரைட்டா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 0.052 சென்டிமீட்டர். தெரியுது? அதே ஃபார்முலா தான். பிஎஸ்ஆர் பிளஸ் ஹெச்எஸ் இன்ட்டு எல்சி. கவனமா இருக்கணும். எல்சி மில்லிமீட்டர்ல இருக்கு, ஆப்ஷன் சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும். ஒரு 4-5 சம் போட்டீங்கன்னா ஓடியாந்துருவீங்க. அடுத்தது இதுல ஏதாவது சம் இருக்கான்னு பாப்போமா? சம் நம்பர் 10. இது நீங்க தான் எனக்கு சொல்லணும். எனக்கு பதில் சொல்லுங்க. யாராவது டேட்டா எடுங்க. 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் எக்ஸ் சென்டிமீட்டர். இது எப்படி நான் எழுதணும் டேட்டால? ஏற்கனவே நெஞ்சு ஒரு பக்கம் ரொம்ப வலிக்குது. பொட்டுன்னு போயிடும் போல் இருக்கு. பதில் சொல்லுங்க. வாயை X தர. equal to 1 ms equal to X. x சென்டிமீட்டர். அப்புறம் ரெண்டா லைன் படிங்க. n division of vernier scale coincide n minus 1 division of main scale. இது எப்படி எழுதுவீங்க? VSD is equal to nvst equal to n minus 1 ml. அவ்வளவுதான். ஓவர் இந்த உயிரை தட்டி இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துட்டேன் நீனு. nvst equal to n minus 1 mst. எல்லாமே ஃபன்னாக தான் பேசுகிறோம். என்னன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி இதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டதே இல்லை உங்ககிட்ட. என்னன்னா உனக்கு புரிஞ்சா பரவாயில்ல, புரியலன்னா பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகட்டும், நம்ம மட்டும் இந்த 1 மணி நேரத்தை எப்படியாவது ஓட்டி விட்டு போகும். அந்த மாதிரி டீச்சராக இருந்தால் பரவாயில்லன்னு வச்சுக்கோயே, எப்படியாவது போங்கன்னு விட்டு போயிடலாம். ஏன்னா அது போய் சேரலையே உங்களுக்கு சொல்றதெல்லாம் போய் சேராம இருக்கேன்னு அந்த வருத்தத்திலேயே மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. ரைட், ஓரளவு பரவாயில்ல, கிட்ட வந்துட்டீங்க. ஒரு எம்எஸ்டி வேணும்னா அவனே சொல்லியிருக்கான் எக்ஸ் சென்டிமீட்டர். என்பிஎஸ்டி ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் எம்எஸ்டி. ரைட்டா? இப்போ லீஸ்ட் கவுண்ட் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணணும் முதல்ல அது சொல்லுங்க. முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல எல்சிக்கு ஃபார்முலா சொல்லு. MSD 1 எம்எஸ்டி least count 1 MSD by minus மைனஸ் 1 MSD minus n minus 1 MSD by n. ஓகே, நீ சால்வ் பண்ணுறது சொல்றியா? நான் முதல்ல இங்கேருந்து ஒரு விஎஸ்டி கண்டுபிடிக்கணும் சார். அந்த விஎஸ்டி எடுத்துகிட்டு போயிட்டு எல்சி ஃபார்முலாவில் விஎஸ்டியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்எஸ்டிக்கு எக்ஸ்னு கொடுக்கணும். அவ்வளோதான் சார் நம்ம வேலை. அதுதான் சொல்லுவேன்னு பார்த்தேன். சால்வ் பண்ணினா ஆப்ஷன் 3 வரும். ட்ரை பண்ணுறீங்களா சும்மா எனக்காக ஒரு சம்மு? இங்கேருந்து ஒரு விஎஸ்டி கண்டுபிடிங்க. n மைனஸ் 1 பை n எம்எஸ்டி. எல்சி ஃபார்முலா போட்டுக்கோங்க. 1 எம்எஸ்டி மைனஸ் 1 விஎஸ்டி. நான் உனக்காக ஒரு நிமிஷம் கொடுத்து வெயிட் பண்ணுறேன். ஆப்ஷன் 3 மட்டும் வருதான்னு தயவு செஞ்சு சொல்லு ப்ளீஸ். வந்துச்சா?
X by N one, sir. But minus one, minus X. மைனஸ் வராது பா. ஏய் என்னாச்சு, வந்துச்சா இல்லையா? ஃபைனல் ஸ்டெப் வரல சார். ஃபைனல் ஸ்டெப் வரல சார். நீ மைனஸை உள்ள தள்ளுறதுல எல்லாருக்கும் பிரச்சனை. ரைட் பா. Okay, sir. Okay, sir. X by N வந்துச்சு sir. வந்துருச்சா? தர்ஷா உனக்கு என்ன பிரச்சனை? Minus minus one minus one. அதுதான் மைனஸ் n மைனஸ் n பிளஸ் 1 n கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். 1/n MST ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நடத்தினே அதே கொஸ்டின் தான். 1/MSTன்னு வரும். MSTக்கு பதிலா xன்னு கொடுக்க போறீங்க. சரிப்பா, இந்த ஒரு சம்ம மட்டும் நல்லா கவனி. தரணி ஆன்சர் வந்துச்சாமா? ஜெயஸ்ரீக்கு ஆன்சர் வந்துச்சா? அப்படின்னு ஆன்சர் வந்துச்சா? தர்ஷன் எஸ் சார். சார் வந்துருச்சு சார். வந்துருச்சா? குட் பை. சஞ்சய் உனக்கு வந்துச்சாடா? 2 ராஜஸ்ரீ வந்துச்சா? சார் வந்துருச்சு சார். ரைட். சார் சரிப்பா, இப்போ இந்த ஒரு சம் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஒரு எம்எஸ்டி வேணும்னா எக்ஸ் சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க சார். எல்சிக்கு காலங்காலமா ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி. உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். எம்எஸ்டியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அவங்களே ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எக்ஸோ 1 மில்லிமீட்டரோ 1 சென்டிமீட்டரோ ஏதோ ஒன்று அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த விஎஸ்டி தான் நமக்கு வேணும். அப்போ என் விஎஸ்டி வேணும்னா n-1 எம்எஸ்டின்னு கொஷினில் அவங்க சொன்னதுனால ஒரு விஎஸ்டியை கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம பார்க்கணும். n-1/n எம்எஸ்டி கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இந்த விஎஸ்டி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே உட்கார வைங்களேன். அப்போது 1 எம்எஸ்டி மைனஸ் 1 விஎஸ்டிக்கு பதிலாக n-1/n எம்எஸ்டி. இந்த ப்ராக்கெட் போடாமல் விட்டுருப்பீங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு எம்எஸ்டியை வெளில எடுத்துரு. அப்போ இங்கே யாருமே இல்லை, 1 தான். இங்கே மைனஸ் ஆஃப் n-1/n அவ்வளோதானே. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ஒரு எம்எஸ்டி n மைனஸ் n ப்ளஸ் 1/n. இங்கே தான் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ 1/n இன்ட்டு எம்எஸ்டி. இப்போ எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, nVST ஈக்குவல் டு n-1 எம்எஸ்டி சம் கொடுத்துட்டாங்கனாலே ஃபைனல் எல்சி வந்து டைரக்டா நீ வந்துடலாம். 1/n இன்ட்டு எம்எஸ்டி தான். அந்த எம்எஸ்டி தான் யாருன்னு நீ பார்க்கணும். அப்போ எம்எஸ்டி இந்த இடத்துல எக்ஸ்ன்றதுனால x/n எம்எஸ்டி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ ட்ரெயின்டா இருந்தா இந்த சம்முக்கு இங்கெல்லாம் போட்டு உட்காந்துருக்க மாட்டேன். சரி நான் வெல் ட்ரெயின்டு சார், இந்த சம்மெல்லாம் அசால்ட்டா போட்டுருவேன். அந்த மாதிரியான இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இன்னொரு 10-15 சம்ம மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உன் கணிப்பு சரியா இருந்தா nVST ஈக்குவல் டு n-1 எம்எஸ்டி, அதாவது 10 VST ஈக்குவல் டு 9 MST. இந்த மாதிரி ஒன்று மட்டும் 10 9 20 19 n-1 இந்த மாதிரி சம் கொடுத்தா ஃபைனலாகவே எல்சிக்கு ஓடியாந்துடலாம். எல்சி ஈக்குவல் டு 1/n MST தான். அந்த n தான் உனக்கு தெரியும், அந்த விஎஸ்டி பக்கத்தில் இருக்கிறது. இங்கே 10 VSTனா 1/10 டைம்ஸ் ஆஃப் எம்எஸ்டி. சொல்றது புரியுதா? 20னா 1/20 ஆஃப் எம்எஸ்டி. எல்லா சிம்லையும் கவனிச்சுப்பாரு. ஆனால் நான் எடுத்ததும் இதெல்லாம் சொல்லி தராமல் டேரெக்டாக இங்கே வந்தேன் அப்படின்னா நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். வெறும் 10 செகண்டில் இந்த சமாளிக்கலாம். இப்போ அம்லோர் போவோம் 12th பசங்க அவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கிளாஸு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வெர்னியர் காலிஃபர் ஸ்க்ரூ காஜ் தான் எடுத்துருந்தோம். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த பசங்க அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சின்ன பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் 11th 12th போகிற பசங்க. நான் கம்பேர் பண்ணலை, அவனுங்களுக்கு அப்போ தான் புதுசாக எடுத்தது. பட் என்னவோ தெரியல, நீங்கள் எல்லா சம்மா அசால்ட்டாக போடுறீங்க, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ரைட் பை. ஸோ இனி அந்த பிரச்சனை இருக்காது, எல்லாருமே மேக்ஸிமம் கற்றுக்கிட்டீங்க. இப்போது இந்த 2019 10 9 n-1 அப்படின்னா நான் சொல்கிறது கேளு. எல்சி கடைசியாக வந்து முடிகிற இடம் 1/n டைம்ஸ் ஆஃப் எம்எஸ்டி, அதாவது 1/20 எம்எஸ்டி 1/10 எம்எஸ்டி 1/n எம்எஸ்டி அந்த மாதிரி இருக்கலாம். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சால்வ் பண்ண x/n. ரைட்டா? இன்னும் ஒரு 2-3 சம் போட்டுருவோமா? ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஐயோ அவ்வளோதான், சம்மெல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி பை. இன்னும் ஒரு சம் இங்கே ரவுண்ட் பண்ணி விட்டு வந்தனே. 20 சார். சொல்லுமா. இல்லை சார், இந்த 20 நம்ம விட்டோம், அதுதான் சொல்ல வந்தேன் சார். 20 ஓகே. 2019ல் இந்த பேப்பரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா கூட? எனக்கு பதில் சொல்லுங்க. மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் காலிஃபர் ஹேஸ்
n டிவிஷன் பெர் சென்டிமீட்டர். முதல்ல இந்த பக்கத்துல இருக்கிற யூனிட்டை கவனிக்கணும். நீ ஒரு சூப்பரா பிசிக்ஸ் படிக்கிற ஆட்களா இருந்தீங்கன்னா இந்த யூனிட்டை வச்சு அது யாருன்னு சொல்லணும். நியூட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லணும். ஜூல் மட்டும் கொடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவன் பேரே கொடுத்துருக்க மாட்டான், ஆனா சொல்லியிருப்பாங்க. ரைட்டா, தெரிஞ்சிருமா? த மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் n டிவிஷன். இப்போ நீங்க புத்தாலி பிள்ளைங்களா என்ன பண்ணணும், ஒரு MST வேணும்னா n டிவிஷன் பெர் சென்டிமீட்டர் இப்படி எழுதிக்கணும். அடுத்த லைன் உங்களோட ஃபேவரட் லைன் தான், n டிவிஷன் ஆஃப் VST ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவிஷன் ஆஃப் MST, லீஸ்ட் கவுண்ட். இப்போ நம்ம அந்த ஐடியா யூஸ் பண்ணுவோமா? 1/n டைம்ஸ் ஆஃப் MST யூஸ் பண்ணலாமா? நான் சொல்றது எனக்கு புரியுதா? இந்த n டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் n மைனஸ் 1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். அப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கடைசியா கண்டிப்பா என்னதான் வரும், 1/n டைம்ஸ் ஆஃப் MST. அப்போ 1/n டைம்ஸ் ஆஃப் MSTக்கு பதிலா n டிவிஷன் பெர் சென்டிமீட்டர், n டிவிஷன் பெர் சென்டிமீட்டர். பை இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கத்துக்கோ. n டிவிஷன் பெர் சென்டிமீட்டர்னா 1/n சென்டிமீட்டர்னு எழுதணும். அப்படின்னா n டிவிஷன் பெர் சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர்ல n டிவிஷன் இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அது 1/n அர்த்தம். அப்ப ஆன்சர் சி 1/n ஸ்கொயர். இதை இப்பதான் நீ புதுசா கத்துக்கிற. அவங்க கொஷின்ல கொடுத்துருக்கிறது n டிவிஷன் பெர் சென்டிமீட்டரா இருந்ததுன்னா அந்த ஒரு MSTயை 1/n சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும், 1/n சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இந்த கான்செப்ட் எல்லாரும் கிளியர் தானே? ரைட். இப்போ திருப்பம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கலேன், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. ஓகே, இந்த தேர்ட்ஸ் 51 அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ண முடியாது. LC ஈக்குவல் டு 1/10 போட முடியாது, தப்பாயிடும். இந்த சம் சொல்லுங்க. இந்த 2019 இருக்குல்ல, அப்ப டைரக்டா LC வேணும்னா இந்த பக்கம் எழுதுற ஃப்ரீயா தான் இருக்கு. டைரக்டா வேணும்னா 1/20 MST. இங்க MST எவ்வளோ? இந்த லீஸ்ட் கவுண்ட் வந்து கொடுத்துருக்கு, MST தான் தெரியாது. அப்போ 1/20 MST, லீஸ்ட் கவுண்ட்டுக்கு பதிலா 0.1 மில்லிமீட்டர். 0.1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/20 into MST. புரியுதா உங்களுக்கு? ஒரே ஸ்டெப்ல முடிச்சுமா? எப்பெல்லாம் ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கோ, 20, 19, n-1, 10, 9 அந்த மாதிரி இருந்தா கடைசி ஸ்டெப்புக்கு ஓடி போயிருங்க. LC ஈக்குவல் டு 1/n டைம்ஸ் ஆஃப் MST. அப்படியே MST சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்படியே ஆன்சர் LC ஓடியாந்துரும். கத்துக்கிட்டீங்களா? ஃபைனலா அந்த பேஜ்ல ரொம்ப அழகா லாஸ்டா எழுதி கொடுத்துறேன். அப்படியே நைட்டு ஃபுல்லா முடிச்சிரு. ஆகாஷ்ல ஏதாவது சம் இருந்தா அனுப்பி விடுறேன், அதையும் பார்த்து முடிச்சிருங்க. சார் சொல்லுமா? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வச்சு வருதுல சார், அந்த சம்லாம் எப்படி சார் பண்றது? புரியலமா? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வச்சு ஒரு சில சம்ஸ் வச்சு சார், அந்த சம் எப்படி சார் பண்றது? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்னாலும் இந்த பிட்ச் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு எல்சின்னு போட்டோம்ல, ஆமா சார். இப்போ அதே ஃபார்முலா தான். பிட்ச் ஈக்குவல் டு 1/, வேற ஃபார்முலாவே இங்க கிடையாது. பிட்ச் ஒன்று எழுதி காட்டுறேன், ஒரு நிமிஷம். இந்த இடம் வெர்னியர் காலிஃபர், இந்த இடம் ஸ்க்ரூ காஜ். ஒரு நிமிஷம் கவனி. அந்த மாதிரி எந்த சம் இருந்தாலும் ஹெசிடேட் ஆகாம நைட் அனுப்பிச்சி விட்ருங்க. அப் டு 12:30 வரைக்கும். நேற்று கூட கொஞ்சம் பேர் டவுட் கேட்டிருந்த சம்லாம் நைட் உட்காந்து அனுப்பிச்சி விட்டேன் மேக்ஸிமம். சில நேரத்தில் தான் அப்படியே மறந்து போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் நீ சம் அனுப்பிச்சிருக்கியா? ஓகே. இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின் கேட்குறீங்களா? The circular division of screw gauge. The circular division of screw gauge 50. Number of rotations, number of scale வந்து 50. Moves 0.5 millimeter on main scale. அப்படின்னா அது பிச்சுமா? பிச் வந்து 0.5 millimeter ஒரு ரொட்டேஷன். அப்போ LC equal to pitch by, ஒரு நிமிஷம் அந்த சம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். Pitch by number of rotation, number of divisions. இப்போ பிச் வந்து 0.5 millimeter, number of divisions வந்து ஒரு 50. When diameter is measured, the main scale reading PSR 3.5 millimeter, HSC 32. ஜீரோ எரர், பாசிட்டிவ் எரரு. அப்போ கரெக்ஷன் வந்து -0.06.
millimeter. Diameter of the wire கேட்குறாங்க. இப்போ எல்சி எவ்வளோமா? 0.5 millimeter by 50. எல்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 0.5 by 50. ஆன்சர் என்ன? 1/10. எவ்வளோமா? இப்போ அதான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி பாயிண்ட் இருந்ததுன்னா இது 5 × 10⁻⁻1 வச்சுக்கோ. இருமா ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்குறேன். அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 1/10. அப்போ 10⁻−2 0.01 millimeter. தெரியுதா? அதே தான் வர மாதிரி பார்ப்பாங்க. 0.01 millimeter. சரியா பாருங்க. பிச் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். தான் சம் பாருங்க. அப்படியே எல்லாரும் கற்றுக்கோ. PSR + HSC × LC மெயின் ஃபார்முலா. PSR 3.5 எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்கு. HSC 32, LC 0.01. 3.5 + 0.32 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 3 இருக்கிறதுனால 82. கரெக்ஷன் வந்து -0.06. 0.06 மைனஸ் 12 6 போயிடுச்சுன்னா 6 7 3 3.76. ஆன்சர் இருக்கா செக் பண்ணுங்க. வந்துருச்சுமா ஆப்ஷன் 2. கற்றுக்கிட்டியா? புரியுதா? இந்த மாதிரி பெருசாக கொடுக்குறாங்கலாம் பயப்படாது. எல்சினா பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்னா அங்கே ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ மூவ் ஆகுதோ அதான் பிச்சு. ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ மூவ் ஆகுது அந்த ரெண்டாவது லைன் படிச்சுப்பாரு. 0.5 millimeter on main scale in one rotation. ஒரு ரொட்டேஷனுக்கு 0.5னா அதான் பிச்சு. அப்போ அங்கேருந்து நம்ம எல்சி கண்டுபிடிக்கணும். நம்மள என்ன பண்ணுறாங்கன்னா எல்சி டைரெக்டாக கொடுக்கல. எல்சியை கண்டுபிடிச்சி அங்கேருந்து பிஎஸ்ஆர் கொடுத்து ஹெச்எஸ்சி கொடுத்து எல்சி கொடுத்து பாசிட்டிவ் ஏரர் கொடுத்து அது கரெக்ஷன் கேட்டு நெகட்டிவ் போட சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த வீடியோ வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே இது ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். அப்புறம் இந்த நோட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுறேன்.